ஏப்ரல் 14 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரணி சொன்ன மாதிரியே சண்முகம் பரணியுடைய தலையில பூவை வச்சு விட்டாடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரையுமே ஒரே தட்டுல தான் சாப்பிடணும், அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சனியன் வந்து சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம சண்முகமும் பரணிக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு போதும், இன்னைக்கு ரெண்டு பேரையுமே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. பரணி, உனக்கு கிடைச்சது சான்ஸுங்கிறதுக்காக என்னைய எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த 2 வாரம் முடியட்டும், அதுக்கப்புறமா நீ என் கையில சிக்காமையா போக போற, அப்ப வச்சுக்கிற உன்னைய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன்டா வச்சுக்கிற, நீ இப்பவே என்னைய வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சண்முக பக்கத்துல வந்து பரணி உக்காந்துடுறாங்க. இலை சி சி சி, எந்திரிச்சு தனியா போ, என்ன பக்கத்துலலாம் வந்து உக்காந்துற, இது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. டேய், இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இல்லைன்னு தான் இந்த பஞ்சாயத்துல இப்படி ஒரு தீர்ப்பையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி இல்லாம இருந்தன வையேன், கண்டிப்பா நான் என்னைய பிரிச்சு எங்க அப்பாவோட அனுப்பி வச்சிருவாங்க. அதுதானே உன்னோட பிளானு. எப்படியும் இந்த குடும்பத்தை விட்டு என்னைய விட்டு பிரிஞ்சு உங்க அப்பாவோட போய் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, எங்க அப்பா கூட போய் இருந்தோன்னே நான் சந்தோஷமா 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும், வெளியில அப்பாவும் பொண்ணும் சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு மனசுக்குள்ள சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி தானே தெரியுது உங்களோட பிளான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதாண்டா, பேசாம பொத்திக்கிட்டு பாடு, என்னைய கோவத்தை கிளறிட்டு இருக்காத. நான் நைட்டோட நைட்டை உன் கழுத்தை அறுத்து போட்டுற போறான், இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசுற வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரணி கோவப்பட்டுட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா காலையில ரத்னா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப அங்க வெங்கடேசன் வந்திருக்கிறாங்க. என்ன ரத்னா, கல்யாணத்துக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இத்தனை நாளாக நான் உன்னைய பார்க்காம இருந்தேன், அதனால தான் இப்போ உன்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் முத்துப்பாண்டி வந்துடுறாங்க. அப்போ வெங்கடேசன்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா, குளிர் விட்டு போச்சா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீ இவ கூட உரசி உரசி பேசிக்கிட்டு தெரியவா, கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு தெரியவா, இதெல்லாம் நான் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கணுமா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த ஊருக்கு நீ இதுக்கப்புறம் வரவே கூடாது, அதுலேயும் ரத்னாவை இன்னைக்கு இதுக்கப்புறமா எடுத்து பார்க்கவே கூடாது, மரியாதையை இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, அப்படி இல்லைன்னா உன்னை உசுரோடையே பார்க்க மாட்டாங்க உன்னை பெத்தவுக அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த பாருங்க, தேவையில்லாமல் என்னைய கட்டிக்க போகிறவரை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு ரத்னா வந்து ஏற்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன, என்னையவே ஏற்று பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து ரத்னாவை ஏற்றுக்கிட்டு நிற்கிறாங்க. ரத்னா வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத பாட்டுக்கு வீட்டுக்கு அழுதுகிட்டு வந்துடுறாங்க. அப்போ என்னெல்லாம் ஆச்சு, எதுக்காக நீ இப்போ இந்நேரத்தில் ஸ்கூல் போகாமல் அழுதுட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். அப்போ தான் ஸ்கூல் போகிற வழியில் வெங்கடேசனை பார்த்ததையும் அங்கே வந்து முத்துப்பாண்டி வெங்கடேசனை மிரட்டினதை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவனுக்கு இதே பொழப்பா போச்சு, ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கிறான், இதுக்கு அப்புறமும் ரத்னா வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லி இவன் இன்னும் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, அவன் இன்னைக்கு நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சண்முகம் கோவத்தில் அருவாளை எடுத்துட்டு போகிறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளேயே எசக்கிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ரோட்டில் ரத்னாவை நிறுத்தி மிரட்டி இதுக்கப்புறமா ரத்னாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு முத்துப்பாண்டி பேசினது வந்து எசக்கிக்கு வந்து தெரிய வருது. எசக்கி பயங்கர கோவத்தோட பத்திரகாளி மாதிரி வீட்டு வாசல்ல உட்காந்துருக்குறாங்க. இவ என்னத்துக்கு இந்நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்குறான்னு தெரியலையே, எதுக்கு வம்பு, ஏதாவது கேட்க போனால் நாளை கடைசியில் நம்மளையே மந்திரிச்சு விட்ருவாங்க, இது நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு முத்துப்பாண்டி ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு எடை செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்பட்றா உன்னால் போக முடியுது அப்படின்னு வாசல்லையே நிறுத்தி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க எசக்கி.